பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறி வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜபம் ஆலயத்தில் நடத்துகிறோம். அங்கே வித்தியாசமான தலைப்புகளின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளிலும் நீங்களும் காண வேண்டும் என்பதற்காக புதிய ஏற்பாட்டின் உபவாசம் அவசியமா, ஃபாஸ்டிங் பிரேயர் அவசியமா? தேவை. இதனால் சாதித்தவர்கள் ஏராளம். இது நமக்கு பலன் இருக்கும் போதே நாம் பழகிவிட்டால், பலனற்று போகும் போதும் நாம் அதை பின்பற்றவும், தேவன் குறித்த காரியத்தை அடையவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்பதற்காக அதை நாம் தியானிக்கிறோம். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 வார்த்தைகள் 3 வாரம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 4வது மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 14 முதல் 21 வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அங்கே ஒரு பிசாசு பிடித்த வாலிபன், ஒரு வாலிபனை பிசாசு பிடிச்சது. அது இவன் போய் அந்த பிசாசை பிடிச்சுக்கிட்டானா, இல்ல பிசாசு இவனை பிடிச்சதா அப்படின்னு பார்த்தா, மனுஷன் யாரும் போய் கெட்டதை பிடிச்சிக்க மாட்டாங்க. ஆனா பிசாசு குணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையை கெடுக்கணும், சுத்தி சுத்தி வருவான். அவனுக்கு ஏற்ற கெட்ட குணம் என்னன்னா யாருகிட்ட இருக்கு? நல்ல குணம் இருக்கிறவங்களையும் மாற்றுவதற்கு பார்ப்பான். கெட்ட குணம் யாருக்கு இருக்கு? அவர்களையும் மாற்றுவதற்கு, உள்ளே கிரியை செய்வதற்கு பயங்கரமா செயல்படும். அப்படி ஒரு வேளை அவன் பார்வையில், சத்துருவின் பார்வையில் இந்த இளைஞன் அகப்பட்டு கொண்டார். இப்ப இந்த சூழ்நிலை வந்தபோது, அந்த வசனத்துல நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அந்த பிசாசு பிடித்த வாலிபனின் தகப்பன் ஆண்டவர்கிட்ட தன் மகனுக்காக வேண்டுகிறான், கெஞ்சுறான். என் மகனுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும். அவன் ஒரு தலைவன் சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம். ஓடி ஆண்டவர் பாதத்துல விழுந்து, என் பையன் செத்து போயிட்டான், நீங்க வந்தாதான், நீங்க உங்க கைய அவன் மேல வச்சா அவன் பிழைச்சிக்குவான் அப்படின்னு தகப்பன் ஆண்டவரிடத்துல சொல்றான். ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. படிப்பு பார்க்கறது இல்ல, சூழ்நிலை பார்க்கறது இல்ல, யாரு பார்க்கறது இல்ல. அவர் நோக்கம் எல்லாம் மனுகுலம் அழியக்கூடாது, மனிதர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் உயிர் காக்கப்பட வேண்டும், மனுக்குலம் மேன்மை அடைய வேண்டும். அப்ப ஆண்டவர் போறாரு. எவ்வளவு அலைச்சல் இருக்கு அவருக்கு. அப்புறம் இடையில ஒரு சம்பவம் வருது. இது முடிந்த பிறகு ஆண்டவர் அங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை, அந்த 17ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 17 இதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நான் 9ஆம் அதிகாரம் சொன்னேன். ஆனா 17ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆண்டவர் அற்புதமா சுகம் கொடுத்திருக்கிறார். 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்துல சீஷர்களை கடிந்து கொள்றார். அப்ப அந்த தகப்பன் ரிப்போர்ட் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்த, அவங்களுக்கு சுகம் இல்லாத போயிடுச்சு, சுகம் கொடுக்க முடியல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே,
எவ்வளவு நாளும் நான் பொறுமையா இருப்பேன். மாறுபாடுள்ள சந்ததியே, ஏன் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு விசுவாசம் வர்றது இல்லையா? எவ்வளவு விசுவாசத்தை கத்துக் கொடுத்திருக்கிற, எவ்வளவு நல் விசேஷங்கள் உனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பதான் நீங்க தெளிவடைய போறீங்க? நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதானே நான் எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இப்படி சொன்ன போது அப்போ வந்து கேட்கிறாங்க, சொல்லிட்டு பிசாசு பிடிச்சவனுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்துட்டார். மனுஷர்களால முடியல, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். அதட்டினார் சாத்தான், பிசாச அதட்டினார், அவனை விட்டு ஓடிடுச்சு. அந்நேரமே பிசாசு பிடித்த இளைஞர், ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுத்துது பாருங்க, எவ்வளவு சாவுக்கு நேரம் கொண்டு போகுது, எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது. ஆண்டவர்கிட்ட வந்தா மட்டும்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எத்தனை இடத்துக்கு போய் பாருங்க, தற்காலிகமா நீங்க பணத்தை செலவழிக்கலாம், தற்காலிகமா ஒரு நிம்மதி போல யோசிக்கலாம். என் ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரமான வியாதியில் இருந்தோம், அசுத்தாவின் பிடியில் இருந்தோம் விடுதலை கொடுக்க முடியும். விடுதலை கொடுத்துட்டார். அப்பதான் சீஷர்கள் வந்து, ஏன் ஆண்டவரே எங்களால முடியல, எங்களால முடியலையே, ஏன் எங்களால முடியாத போயிடுச்சு? அப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு, விசுவாசம் வேணும்பா. எந்த ஒரு காரியத்தை செய்யினாலும் நம்பிக்கை வைக்கணும். உங்க அறிவை வச்சு நீங்க மூவ் பண்ணக்கூடாது, உங்க திறமைய வச்சு பண்ணிடலாம்னு நினைக்க கூடாது. பல தந்திர உபாயங்களை பின்பற்றி நான் சாதிச்சு காட்டுறேன் பாருன்னெல்லாம் நீங்க முயற்சி பண்ண கூடாது. ஒன்னே ஒண்ணு, என்ன நம்புறீங்களா? என் வார்த்தைகளை நம்புறீங்களா? அப்படியானால் என்னால் முடியும்னா அந்த விசுவாசிக்கிற உங்களாலும் முடியும். ஆனால் ஒன்று செய்யணும், சில பிசாசு போகணும்னா, சில பிரச்சனைகள் போக வேண்டுமானா, உங்க வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை, நீங்க சார்ந்தவர்களை நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவ்வளவு ஈஸியா சில பிரச்சனைகள் மாறாது. ஏன்னா சாத்தான் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பான், துருவி விட்டுக்கிட்டே இருப்பான். உன்னே உன்னை அதை மேற்கொள்ள என்ன செய்யணும்னா ஜபம், உபவாசம். இததான் அழுத்தி சொல்லுகிறார். பல முறை நான் இதை சொல்லியிருக்கேன். இதை சொல்லியும் நிறைய பேர் கீழ்ப்படியல. எங்களுக்கு சுகர் இருக்கு, நாங்க ஃபாஸ்டிங் முடியாது, எங்களுக்கு அந்த வலி இருக்கு, இந்த வலி இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க, அற்புதத்தை பார்க்க முடியும். உங்க கணவனை மாற்ற முடியும், உங்க மனைவியை நீ மாற்ற முடியும், உங்க பிள்ளைகளை மாற்ற முடியும், உங்க குடும்பத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சீஷர்களால் முடிஞ்சது, ஆண்டவர் தானே சுகம் கொடுத்தார். ஆனா முடியும். என்ன விசுவாசிக்கிறவன், யோவான் 14:14 சொல்ற, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதையே செய்வான், இதை விட பெரிதானவைகளையும் அவன் செய்வான். அப்ப தேவையானது விசுவாசம். அதனால் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஜபத்தில் இருக்கிறவர், இயேசு கிறிஸ்து எப்பவுமே உபவாசத்தில் இருக்கிறவர், இயேசு கிறிஸ்து எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து தெய்வம், ஆனாலும் மனுஷனாய் வந்தார். அவருக்கும் பசி, அவருக்கும் களைப்பு, அவருக்கும் வேதனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் பிரமாணத்தின்படி கடந்து போனார், அவர் அற்புதம் நடந்தது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நீங்களும் விசுவாசத்துல வளருவோம், வெற்றியை காண்போம். உபவாசத்தை முக்கியப்படுத்துங்க, தேவன் கிரியை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜபமே ஜெயம், ஜபத்துக்கு தான் முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.